ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புரிச்ச சக்கரத்தின் 7ஆம் இடம் சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு வெங்கடேச பெருமாள் வந்துட்டார். இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். பெருமாளோட அனுக்கிரகம் இருக்குது. பெருமாளும் மகாலட்சுமியும் ஸ்ரீபதி யோகம் உங்கள் வீட்டில் இருக்குது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போகிறீங்க. அடுத்தடுத்து நல்ல காலம் சிறப்பாக இருக்குது. ராசிக்கு குரு பார்வை இருக்குது. பெருமாளோட யோகம் இருக்குது. மகாலட்சுமி யோகம் இருக்குது. வீட்டுக்கு வெங்கடேச பெருமாள் வந்துட்டார். நல்ல மதமாக இருக்குது. செவ்வாயும் அடுத்து 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. வருகிற ஜூன் 6ஆம் தேதி. ஜூன் 6ல் இருந்து ஜூலை 18 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே உங்கள் ராசிக்கு அவர் 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறார். கேது கூட சேர்ந்து சூட்சும இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2-7 கூடையவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி. அதாவது துலாம் ராசிக்கு பணம் கொடுக்குறதுக்குன்னா இவர் தான் கொடுப்பார். யார்? செவ்வாய் தான் கொடுக்கணும். அது குடும்பத்தில் அமைதி இருக்கணும்னா செவ்வாய் தான் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோல் கணவன் மனை உறவு, இணக்கம், சொந்த பந்தம், நண்பர்கள், சுற்றம், இன்டகிரேஷன், கொலாபரேஷன் எல்லாத்துக்குமே செவ்வாய் தான். செவ்வாய் துலாமுக்கு முக்கியமான கிரகங்க. உங்கள் ராசிநாதனை காட்டிலும் முக்கியமான கிரகம் செவ்வாய். முருகனுடைய அனுக்கிரம் பெற்றவர் செவ்வாய். அந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரம் பெற்ற செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்துல சிம்மத்தில் அமைகிறாரு. சிவன் கோயிலில் முருகப்பெருமான் இருக்கிற மாதிரி. பொதுவாக சிவன் கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானை இந்நேரம் துலாம் ராசினியர்கள் கும்பிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். வாரம் ஒரு செவ்வாய்க்கிழமை போங்க, இல்லைனா மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை போங்க. கடைசி செவ்வாய்க்கிழமை போங்க, 2ஆம் செவ்வாய்க்கிழமை அல்லது 4ஆம் செவ்வாய்க்கிழமை போங்க, நல்லாயிருக்கும். அதுபோல் செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரம் வர அன்றைக்கி போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. துலாம் ராசியில் இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது அந்த யோகம். அவர் செவ்வாய் கேது சேர்றாங்க. குஜ்ஜு கேது கொடீஸ்வர யோகம். கோடிகளை கொடுக்கும் குஜ்ஜு கேது யோகம். நல்ல அமைப்பை கொடுப்பாருங்க. கேது 11ஆம் இடத்துலேருந்து அருமையான பலன்களை கொடுப்பாரு. கொட்டி கொடுக்குறதுல கேதுக்கு மிஞ்சி யாரும் கிடையாது. அவரும் செவ்வாய் சேர்றாங்க. கேது செவ்வாய் மாதிரி ஆக்ட் பண்ணுவார். சரியா? ராகு சனி பகவான் மாதிரி ஆக்ட் பண்ணுவார். கேது செவ்வாய் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. 2 பேருமே சிம்மத்தில் சேர்றாங்க. 2 பேருக்கு வீடு கொடுத்த சூரியன் அடுத்து குருவோட சேரப்படுறாரு. எப்போ? அடுத்த ஆணி மாதம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சிறப்பு இருக்கிற 12 ராசியில் அடிச்சு தூள் கலப்புற ராசி நம்பர் 1 துலாம் ராசி தான். சரியா? நம்பர் 1 துலாம் ராசி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிரக நிலைகளை எப்படி போட்டு பார்த்தாலுமே எல்லா கிரகங்களுமே சாதகமாக இருக்குது யாருக்குன்னா துலாம் ராசிக்கு தான். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அது ஒன்று தான் பெரிய பின்னடைவு. 5ல் ராகு இருக்கக்கூடாது. பிள்ளைகளை வச்சதில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதுபோல் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு திருஷ்டி இருக்குது. 12ஆம் இடம் என்ன? கன்னிக்கு சனி பகவான் பார்வையும் இருக்குது, ராகு பார்வையும் இருக்குது. ஸோ 12ஆம் இடம் அயன சயன போக விரையம் இருக்கிறதுனால அலைச்சல் இருக்கும். உங்களுக்கு விரையம் இருக்கும். படுத்த தூக்கம் வராது. மனதில் 1008 எண்ணங்கள், கவலைகள், மனதுக்குள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கனால தூக்கம் வராது. நைட்டில் படுத்துட்டீங்கன்னா 10 மணிக்கு படுத்திங்கன்னா 1 மணிக்கு மேலே தான் தூக்கம் வரும். அது வரைக்கும் மனசுக்குள்ள 1008 சிந்தனைகள் இருக்கும். அது 50 வயது தாண்டியவர்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூங்குவீங்க, நல்லா தூங்குவீங்க. என்ன அலைகள் மோதிக்கிட்டே இருக்கும் மனதில் சரியா? கடல் அலையை கூட நின்று போயிடும் ஒரு நேரத்தில். அந்த அலையோட தாக்கம் குறைஞ்சிரும். ஆனால் மன அலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது விட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். என்ன, கற்பனசாமி வழிபாடு பண்ணிக்கோங்க. மாதம் ஒரு சனிக்கிழமை கற்பனசாமி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. இதை தொடர்ந்து பண்ணுங்கள். அப்போ தான் சனி பகவானுடைய ராகுடைய தாக்கம் வெகுவாக குறையும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு இருக்கனால அயன சயன போக விரயங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். மற்றபடி நல்லா இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. செவ்வாயும் குருவும் சேர்ந்து கோடீஸ்வர குஜ்ஜு கேது யோகம், அருமையான யோகம். 18 வருஷம் கழித்து நடக்குதுங்க. இந்த யோகம் 18 வருஷம் கழித்து நடக்கிறதுனால எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. உங்களை எல்லோரும் விரும்புவாங்க. உங்களை வேண்டான்னு சொன்னவங்க, உங்களை புறமுது காட்டினவங்க, சரியா, உங்களை விட்டு போனவங்க, உங்கள்கிட்ட பேசாதவங்க, சரியா, நீங்கள் ஆகாதுன்னு உங்கள்கிட்ட மூஞ்சியை காட்டிட்டு போனவங்க எல்லாருமே இனிமேல் திரும்பி வருவாங்க. ரிட்டன் பேக் டு ஆல் ஃப்ரம் டு யூ. சரியா? எல்லாருமே உங்களை நோக்கி தான் வருவாங்க. இனிமேல் காலம் இருக்கார நோக்கி உங்களை வளைக்குது. பிரபஞ்சமும் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குது. நல்லாவும் இருக்குதுங்க. லைக் பண்ணுறாங்க எல்லாருமே. நீங்களே நம்மளை லைக் பண்ணுங்கள். போதி ஜோடத்திலேருந்து நான் அப்பப்போ வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். சாதக பாகத்தை கரெக்டாக சொல்லிடுவேன். ஒளி மறிவில்லாமல் சொல்லுவேன். 3 நட்சத்திரத்துக்கும் சொல்லிடுவேன். சுவாதி, சித்திரை, விசாகம். விசாகத்துக்கு மிக அருமையாக இருக்குது. அடுத்து சூரியன் புதன்லாம் போய் சேர்றாங்க. யார்கிட்ட? குருக்கிட்ட. உங்கள் ராசிக்கு 9 12 கூடையவன் 11 கூடையவன் குரு கூட சேர்றதுனால குரு நல்ல நிலைமையில் இருப்பார். சிவராஜ யோகம், அடுத்து சூரியன் யோகம் எல்லாம் சேர்ந்து வருது. நல்ல அமைப்பு தான். விசாக நட்சத்திரத்துக்கு நல்லா தான் இருக்குது. சுவாதி குரு ராகுவின் நட்சத்திரம். ராகுவும் இப்போ குரு பார்வைக்கு வரப்போகிறார். உடனே வரல, கொஞ்சம் நாள் கழித்து வரும்போது சுவாதி நல்ல நிலைமையில் தான் இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ இந்த கோடீஸ்வர அமைப்பை தரும், கோடிகளை கொடுக்கும் குஜ்ஜு கேது யோகம். குஜ்ஜுன்னா என்ன? செவ்வான்னு அர்த்தம். செவ்வாய்க்கு பேர் குஜன்னு ஒரு பேர் இருக்குது. பூமிகாரகன், குஜன், சேய்,
அங்காரகன், இப்படி நிறைய பேர் இருக்குது. அவர் வந்து கேது கூட சேர்ந்து தன்னுடைய இதை நல்ல நிலைமை ஆறாரு. செவ்வாய் ஒரு பாவகிரகம், ஒரு நெருப்பு கிரகம், தன்னுடைய தீங்கான விளைவுகளை இழந்துருவார். செவ்வாய் கேது கூட சேரும்போது அவருடைய கெடுபார்வை குறையும், அவருடைய ஆக்ரோஷம் குறையும். செவ்வாய் ஒரு ஆக்ரோஷமான கிரகம், நெருப்பு கிரகம், கோவப்படுற கிரகம், டென்ஷன், பதட்டம் எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு செவ்வாய் தான். அவர் இப்போ 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. உபயசான சேனத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஆளுமே அதிகாரத்தை கொடுப்பாரு. நல்லா இருப்பீங்க, ஆள் நல்லா இராணுவ மாதிரி இருப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும், அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கு நல்லா இருக்கும், உயர் பதவியில் இருக்கவங்க நல்லா இருக்கும், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்குங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லாத்துக்குமே உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியான நேரில் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. பில்டிங் கான்ட்ராக்டு, நில புரோக்கரு, பூமி வேலை பார்க்குறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கோடிக்கணக்கில் பணத்தை அள்ள போகிறீங்க. சாமானியப்பட்ட மக்களுக்கும் விரலுக்கேற்ற விற்கும். 1000 லட்சமாக கிடைக்கும். வாட் எவர் மேபி. உங்களுக்கு இந்த வையாசி என்ன கிழமை வரும்? இங்கிலீஷுக்கு 6ஆம் தேதினா வையாசிக்கு என்ன வரும் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம நேரில் நிறைய பேர் தமிழ் தேதியும் சொல்லுங்கள் சார், இங்கிலீஷில் அடிச்சுட்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வையாசிக்கு வந்து 23ஆம் தேதி வரும். சரியா? வையாசி 23. ஆமாம், 6ஆம் தேதி வையாசி 23 தான். வையாசி 23 வெள்ளிக்கிழமை சுக்கிரவார் அருமையாக அமையும். உங்கள் ராசிநாதனுடைய கிழமை தான், சுக்கிரனுடைய கிழமை தான். வையாசி மாதம் 24ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதியிலேருந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்றைக்கி தேதி வையாசி 12. இன்னொரு 10-11 நாள் கழித்து செவ்வாய் வந்து ராசி 12ஆம் இடத்துக்கு வருது. மிகச்சிறப்பு தான். அந்த கோடீஸ்வர குஜ்யோகம் உங்களுக்கு இருக்கும். சரிப்பா, பலன்கள் எப்படி இருக்குது? கொஞ்சம் வழிபாடி சொல்லிட்டேன், பலன்களையும் சொல்கிறேன். இடையில வந்து நான் ஒரு இது சொன்னேன் போன வீடியோவில், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். 13ஆம் தேதி சுக்கிரனுக்கு ஒரு பூஜை பண்ணிடுங்க, அது சிறப்பாக இருக்கும். நான் சொல்கிற வழிபாடு பரிகாரத்தை சுருக்கமாக செஞ்சாலே போதும். இப்போ முருகன் கோயிலுக்கு போக சொல்கிறேன். போக முடியாதவங்க வந்து செவ்வாய்க்கிழமை வீட்டில் செவ்வாய் வரையில் சாமி கும்பிடுங்க. சரியா? முருகன் படத்தை வச்சு சாமி கும்பிடு, கந்தீச கவசம் படிங்க, சிறப்பாக இருக்கும். ஓகே, அடுத்து எப்படி சார் இருக்குது பலன்கள்? அப்படி பார்த்தோம்னா மிகச்சிறப்பாக இருக்குது. பொருள் சேர்ப்பதில் ஆர்வமாக இருப்பீங்க. அது எப்பாடுபட்டாலும் பிற்பாடு கிட மாட்டீங்க. பொருள் சேர்க்கிறது நல்லாயிருக்கும். நல்லா உங்களுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் உங்களுக்கு சேரும். நீங்களும் ஆள் இன்ட்ரெஸ்ட்டாக சேர்த்துட்டு இருப்பீங்க. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு சீக்கிரமாக சேரும். அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. சகல துறையிலும் பயிற்சி இருக்கும். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் சரி, எந்த வேலை கொடுத்தாலும் சரி, எந்த வேலை பார்க்குறவங்களுக்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. பிறகு செய்கிற சூழ்ச்சிகளாக தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு ஆகாதவங்க, எதிர்த்து கடை போட்டவங்க, எதிர்ப்பாக இருக்கிறவங்க, உங்களை பற்றி கோல் சொல்கிறவங்க எல்லாமே இல்லாமல் போயிடுவானுங்க. அப்படியே எவனாச்சும் உங்களுக்கு எதிராக எதுவும் செஞ்சானா அதை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ரீரூட் பண்ணி விட்ருவீங்க. ஆள் தைரியமாக இருப்பீங்க. சுக ஜீவனம் இருக்கும். கையில் காசு பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது. நல்ல கையில் காசு பணம் இருக்கும். திடீர் யோகம் வரும். ஆதாயம் இருக்கும். எந்த வேலை பார்த்தாலும் அதில் வந்து ஏர்னிங் இருக்கும். அவுட்புட் அதிகமாக இருக்கும். வாகன வசதிகள் இருக்கும். அது மாதிரி கால்நடைகள், ஆடு மாடு கோழி இது மாதிரி கால்நடை வளர்க்குறவங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும். வாகன வசதி இருக்கும். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க, அதுவும் புன்சை பேர் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். கேப்பை, சோளம், கம்பு, கேழ்வரகு, கோதுமை இது மாதிரி புன்சை பேர் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். கோதுமை பண்டங்கள் சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கிறவங்க, சப்பாத்தி, புரோட்டா கார்னர் இது மாதிரி வச்சுருக்கிறவங்க. இப்போ நிறைய பேர் இப்போ நைட்லலாம் கடை இருக்குது, டிஃபன் சென்டரு. அது ஒன்லி அவங்க வந்து சப்பாத்தி புரோட்டா மட்டும் தான் போடுவாங்க. கோதுமை ஐட்டம், அந்த பன்னு அந்த மாதிரியெல்லாம் தான் போடுவாங்க. அது என்ன பண்ணு, புரோட்டா பண்ணா அது பண்ணுன்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு நமக்கு பேர் வர மாட்டேங்குது, நம்மளாம் சாப்பிட்றது கிடையாது. அதெல்லாம் நைட்டில் அதெல்லாம் போடுவாங்க. சரியா? அது எண்ணெயில் போட்டு எடுத்து கொடுப்பாங்க. அந்த சட்டியில் ஒரு பெரிய அந்த தோசைக்கல்லில் போட்டு எடுத்து கொடுப்பாங்க. புரோட்டா, பன்னு, இன்னும் இது மாதிரி சப்பாத்தி ஐட்டம், கோதுமையில் செய்கிற ஐட்டம், கோதுமை மைதாவில் செய்கிற ஐட்டம், இது மாதிரி கடைகள் வச்சுருக்கிறவங்க, அந்த ரோட்டோரம் கடைகள் வச்சுருக்கிறவங்க, பிளாட்ஃபார்ம் கடையில் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கும். காடு ஊருக்கு பண்ணுவீங்க. நல்ல லாபமாக பார்க்கப்படுகிறது. வாரி வழங்கும் தெய்வங்கள். சரியா? செவ்வாய் கேதுவும் சேர்ந்து சூட்சும வலுவில் நல்ல பழங்களை கொடுப்பாங்க. சூட்சுமம் என்றைக்கு வலுப்படுதோ அப்போ தாங்க பழங்கள் அதிகமாக இருக்கும். சூட்சும வலுப்பு அதிகமாக இருக்குது. அதிர்ஷ்டம் கொடுக்கும். விஷயம் ஞானம் இருக்கும். பிறருக்கு நீங்கள் நல்வழி காட்டுவீங்க. தானும் நல்லா இருப்பீங்க, பிறரையும் வாழ வைப்பீங்க. புகழ், திறமை, அந்தஸ்து எல்லாமே நல்லபடியாக இருக்கும். வசீகரம் இருக்கும். முகத்தோட ஜெயச்சார்ஜ் தெரியும். பார்த்தாலே ஆள் தெரியும். இப்போ துலாம் ராசி நேரெல்லாம் இப்போ நல்லா இருக்கிறீங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நல்ல டெஸ்ட் கூட நல்லா போடுவீங்க. குரு வேறு பார்க்குறாருல, குரு பார்க்குறதுனால இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. ராசிநாதன் அடுத்து ராசிநாதன் பார்க்க போகிறாரு. வருகிற மே 31ஆம் தேதிக்கு மேலே ராசியை பார்க்குறாரு. ஸோ குரு பார்வையும் சுக்கிர பார்வையும் சேர்ந்து இருக்கிறனால ஜொலிப்பீங்க, கண்ணாடியாக ஜொலிப்பீங்க. சரியா? என்ன சொல்லுவாங்க, அழகு முகம் காட்டும், இருள் போக்கும், நெஞ்சில் இருள் போக்கும், நிலவு முகம் காட்டும். அது மனசில் இருக்க இருளெல்லாம் போயிடும். மனதில் இருக்க இருள், கபடம் எல்லாம் போய் நல்ல ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்துடுவீங்க. உங்கள் முகம் பளிச்சுன்னு இருக்கும். 4 இடத்துக்கு போனீங்கன்னா எல்லோரும் உங்களை ரசிப்பாங்க, நேசிப்பாங்க. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு மிகச்சிறப்பாக அடுத்த வரை காலகட்டம் பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. அதே மாதிரி சில பேர் கெட்ட பழக்கங்களும் தொத்திக்கிறோம். அதில் கவனமாக இருங்க. ஏன்னா செவ்வாய் கூட கேது சேர்றதுனால 12ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சேர்றதுனால போதை வஸ்துக்களுக்கு அடிமையாவீங்க. அதனால் போதை வஸ்துக்கள் இருக்கிறவங்க அதை குறைச்சிக்கோங்க.
புதுசாக அந்த பழத்துக்கு சேர்த்துக்காதீங்க. பண விருப்பமாக இருக்கும். சரியா, பண விருப்பம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை பார்த்துருங்க. பெண் பிள்ளைகளால் ஏற்றம் இருக்கும். பெண் பிள்ளைகளால் நல்ல ஒரு லாபத்தை கிரகங்களாக கொடுக்கும். ஸோ இந்த கோடீஸ்வர யோகம் வந்து குஜ்ஜிக்கேது கோடீஸ்வர யோகம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குதுங்க. மிகச்சிறப்பாக இருக்கிறது. சரியா நேர்களே, குறிப்பாக துலாம் ராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, இப்போ வந்து அதுக்கு வந்து நல்ல அமைப்பை பார்க்கப்படுகிறது. துலாம் ராசியில் நல்லா பார்த்தோம்னா துலாம் ராசியில் வந்து இப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் அடுத்த ஒரு காலம் நல்லா இருக்கும். தொட்டக்காரியம் தொழுங்கும், காரியம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், பணம் பன்மடங்கு பெருகும். ஏன்னா அடுத்தடுத்து மேச லக்கணத்துக்கு கிரக நிலை நல்லா இருக்குது. சரியா, ராசியை வச்சு லக்கணத்துக்கு பலன் சொல்லலாம். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்குது. அடுத்து ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். புத்தர் பாக்கியம் நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக பறக்கப்படுகிறது. கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மற்றபடி மிகச்சிறப்பாக இருக்குது. சுப வரையம் இருந்தாலுமே ஓரளவு அடுத்து வருகின்ற காலங்கள் நல்லாயிருக்கும். தாப்பன் வழி சொந்த பந்தத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கடக லக்கணத்துக்கும் அந்த பாக்கியலட்சுமி யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் நேயர்களே, துலாம் ராசி நேயர்களே. நீங்கள் எந்த அளவுக்கு பிறரால் நேசிக்கப்படுறீங்களோ, லைக் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி உங்கள் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜாதக கட்டம் தெரிஞ்ச வீழ்கொள்ள வேண்டும். நம்ம ஜாதக கட்டம் எப்படி இருக்குது, நம்ம லக்கணம் என்ன, தசாபுத்தி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வேத ஜோதிடத்தில் உள்ள சொல்கிற பலன்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களும் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விளையாட்டு, கட்டிடம், நில சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்டவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா, டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சுருக்கவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் அருமையான காலமாக பார்க்கப்படுகிறது. லாபம் பன்மடங்கு இருக்கும். சரியா, சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். தொழில் மிகச்சிறப்பாக நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, வெட்டி கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களும் நல்லாயிருக்கும். தனியார் துறையில் பேங்கில் வேலை வைக்கிறவங்க, சிட்பண்ட் கொடுக்குறவங்க, பேங்கர்ஸ் வச்சுக்கிறவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும். ஸோ துலாம் ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பலனை சொல்லிட்டு இருக்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அடுத்து துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களும் சூப்பராக இருக்கும். சரியான நேர்களே, உங்களுக்கு அந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி துலாம் ராசியில் வந்து நல்லாயிருக்கும். குறிப்பாக இப்போ சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு அடுத்த வருட காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசியை சுக்கிரன் பார்க்குறாரு, அருமையாக இருக்கும். சரியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். துலாம் ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ராசியும் சுக்கிரன் பார்க்குறாரு. அந்த லக்கணத்துக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, தாப்பு நிலையில் ஏற்றம் இருக்கும். மகாலட்சுமியோட அழுக்கரும் பரிபூர்ணமாக இருக்கும். வித்தியாசம் நல்லா தெரியும். துலாம் ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் அடுத்த வருகின்ற காலம் மிக நல்லாயிருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட இப்போ சுக்கிர தசைனா நான் சொல்கிற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் அடுத்தடுத்து நல்லாயிருக்கும். மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ சுக்கிர தசை நடக்கிறது நல்லாயிருக்கும். மே 31 அங்கிட்ட எவ்வளோ நாளைக்கு சார் அப்படின்னு பார்த்தோன்னா, மே 31 ஜூன் 25 வரைக்கும் அங்கிட்ட ஒரு 26-27 நாட்கள் சுக்கிரனால நல்ல பலன்கள் கிடைக்கும். சுக்கிரன் லக்கணத்துக்கு இப்படிப்பட்டவர், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ மிதுன லக்கணத்துக்குலாம் 5-12 கூடியவர். வெளிநாட்டு அதிர்ஷ்டம் இருக்கும். பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பனொழி உறவுகள் நல்லாயிருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும். காலைய அனுகூலம் இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். இப்படித்தான் அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஆதிபதி விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் தரும். ஒவ்வொரு கிரகமே நமக்கு பலன்கள் கொடுக்குங்க. மாத கணக்கில் கொடுக்கும். சுக்கிரை வந்து ஒரு 25 நாளுக்கு ஒரு தடவை மாறிடுவார் ராசி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். இப்படித்தான் பலன்கள் சொல்லணும். இதை நிறையா சொல்லலாம் நான், ஆனால் உங்களுக்கு போர் அடிக்கும். சரியா, நேரமும் பத்தாது. நான் சொல்கிறேன். நான் இப்போ சுக்கிரன் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ சுக்கிரனால எந்த லக்கணம் சொல்லியிருக்கிறேன்? மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வருகிற மே 31 ஜூன் 26 வரைக்கும் நல்லாயிருக்கும். எந்தெந்த விஷயத்தில் நல்லா இருக்கும்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். மிதுன லக்கணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். கடக லக்கணத்துக்கும் நல்லாயிருக்கும். கடகத்துக்கு வந்து அவர் வந்து அம்மா விஷயத்தில் நல்லாயிருக்கும். வண்டி வாகன விவகாரங்கள் நல்லாயிருக்கும். சொந்த பந்தத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். விவசாயம் நல்லபடியாக வரும். தொழில் நல்லபடியாக இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக சுக்கன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஜவுளி, நகைக்கடை, என்டர்டைன்மெண்ட்ஸு, கலைப்பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், திரைப்படம், திருமண மகால், இப்படி கேளிக்கை பொருட்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும் கடக லக்கணத்துக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்குமே அந்த ஆதிபத்தியத்துக்கு அந்த கிரகம்
எது சம்மந்தப்பட்டதோ அதை வந்து தன் காரகத்துவத்தை கொடுப்பாரு. இது வேத ஜோதிடத்தில் இருக்குது. சரியா நேர்களே? இதெல்லாம் பார்த்தா பலன் சொல்லணும். சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதெல்லாம் பலன் சொல்லக்கூடாது. ஒரு கிரகம் அது எந்த லக்கணத்துக்கு பாத்தியப்பட்டிருக்குது, அந்த கிரகம் வந்து அந்த லக்கணத்துக்கு எந்த ஆதிபத்திய விஷயத்துக்கு வருது, அந்த கிரகவுடைய காரகத்துவம் அதை சேர்த்து சொல்லணும். அது இப்படி பார்க்கும்போது அந்த ராசிக்கு அது எப்படி வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ராசியும் சுக்கிரன் பார்க்க போகிறாரு. அப்போ 2 மடங்கு போனஸ். ஒரு கல்லில் 2 மாங்காய். ராசியும் பார்க்குறாரு, நான் சொன்ன லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாரு? சுக்கிர திசையில் கொடுப்பாரு. இப்போ சுக்கிர திசை சில பேருக்கு நடக்கும். துலாம் ராசியில் சுக்கிர திசை ஒரு குறிப்பிட்ட வயசில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மையாக இருக்கும். சரியா? சுக்கிர திசைக்கு எடுத்துட்டோம்னா சூரிய திசை. சூரிய திசையும் சில பேருக்கு நல்லா இருக்கும். சரியானே? சூரிய திசை சில பேருக்கு நடக்கும். இப்போ நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை கொஞ்சம் வயசாயிரும். புதன் திசை யாருக்கு சார் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரத்தில் பார்த்தோம்னா புதன் திசை இப்போதைக்கு வந்து எந்தெந்த லக்கணத்துக்கு நல்லா இருக்கும்னா ரிஷப லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். புதன் திசை ரிஷப லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். கடக லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போதைக்கு புதன் திசை நடக்கிறவங்களுக்கு துலாம் ராசியில் ரிஷப லக்கணம், கடக லக்கணம், கன்னியா லக்கணம், அதுபோக வந்து துலா லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் புதன் திசை நல்லாயிருக்கும். சரியா? கண்டிப்பாக நடக்கும். அந்த லக்கணத்துக்கு என்ன பலன்கள் சார் நடக்கும் அதையும் சொல்லலாம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நான் என்ன சொன்னேன், நான் ரிஷப லக்கணத்துக்கு நல்லா இருக்கும் சொன்னேன். ரிஷப லக்கணத்துக்கு இப்போ புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ புதன் 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ராசிக்கு 9ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம், அப்படி போகும். ஒரு காம்பினேஷன் வச்சுக்கிறோம். 4ஆம் தேதிக்கு மேலே, ஜூன் 4ஆம் தேதிக்கு மேலே குடும்பத்தில் கையில் பாசு பணம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கீங்க, ஃபன் ஜாலியாக இருப்பீங்க, கேலி கிண்டலாக இருப்பீங்க, நல்லாயிருக்கும். பிள்ளைகள் அடுத்து ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சு இப்போ பள்ளிக்கூடமெல்லாம் லீவ் ஆகுதில்ல. இப்போ வெக்கேஷன் லீவ் முடிஞ்சு இப்போ ஜூன் 2ஆம் தேதி 3ஆம் தேதி திறந்துருவாங்க. அவங்களுக்கு படிப்புக்கு கல்லூரி படிப்பு பள்ளிக்கூடத்துக்கு தள்ள செலவுக்கெல்லாம் நல்லபடியாக செலவு பண்ணுவாங்க. அது காசு இருக்கும். அதெல்லாம் புதன் கொடுப்பாரு. சரியா? நல்ல பலன்கள் கொடுப்பாரு. தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்படி ஒரு லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு கேட்கணும், கமெண்ட் பாக்ஸில் கேட்கணும். சார் எனக்கு வந்து நான் துலாம் ராசியில் புதன் திசை நடக்குது, எனக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா நான் வந்து அந்த குறிப்பிட்ட நாளுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு தோராயிரமாக சொல்லுவேன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். எதாவது புதன் திசை 17 வருஷம் நடக்கும். அதில் என்ன புத்தி நடக்குன்னு பார்க்கணும். புதன் திசையில் புதன் புத்தி நல்லாயிருக்கும், சுமாராக இருக்கும். புதன் திசையில் சுக்கிர புத்தி நல்லாயிருக்கும். ரிஷப லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு புதன் திசையில் சனி புத்தி நல்லாயிருக்கும். புதன் திசையில் செவ்வாய் புத்தி சுமாராக இருக்கும். புதன் திசையில் சூரிய புத்தி நல்லாயிருக்கும். புதன் திசையில் சந்திர புத்தி நல்லா இருக்காது. புதன் திசையில் கேது புத்தி நல்லா இருக்காது. புதன் திசையில் குரு புத்தி நல்லா இருக்காது ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குமே அந்த தசையில் வந்து சில புத்திகள் ஒத்து போகாமல் போகும். ஸோ இப்படிலாம் நிறைய காம்பினேஷன் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கிரகங்கள் ஒட்டுமொத்த பலனை கொடுத்தாலுமே லக்கண ரீதியாக சில பலன்களை பிரித்து கொடுக்கும். ஓகே நேரில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுபடி தான் பலன்கள் நடக்கும். இருப்பினும் ஆவரேஜாக பார்த்தோம்னா, ராசிக்குன்னு பார்த்தோம்னா நல்லா இருக்குது, அப்படி தான் சொல்ல முடியும். சரியா? இன்னும் நிறையா சொல்லலாம். உங்களுக்கு லக்கண ரீதியாக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் கேட்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. இப்போ 11ஆம் இடத்துல வந்து இந்த குஜ்ஜு கேது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குற குஜ்ஜு கேது யோகம் இருக்கிறதுனால வருமானம் நல்லபடியாக இருக்கும். நல்ல வருமானத்தில் உயர்வு இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். வேலை மாறுறவங்களுக்கு வேலை மாற்றம் இருக்கும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் போய்க்கலாம். பதவி உயர்வு இருக்கும், ப்ரொமோஷன் இருக்கும். சரியா நேர்களே? அது மாதிரி சொத்து பத்து விஷயங்களில் வந்து சாதகமான முடிவு இருக்கும். அது அப்பா வழியோ அம்மா வழியோ இல்லைன்னா உங்கள் சுய சொத்தோ ஏதோ ஒன்று சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடம் மனை வீடு எதுவாக இருந்தாலும் சரி, அதில் எல்லாம் சாதகமான முடிவு இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலையெல்லாம் நல்லபடியாக முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் முதலீடு பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, புதிய முதலீடு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதில் நல்ல லாபம் வரும். நிறைய பணத்தை சேமிக்க முடியும். அந்த பணம் லட்சக்கணக்கிலாகவும் இருக்கலாம், கோடிக்கணக்கிலாகவும் இருக்கலாம். அடுத்த வருட காலத்தில் நல்லாயிருக்கும். புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ஒரு ராசிக்கு 2 7 கூடியவன், 11 கூடியவன், ராசிக்கு 9 கூடியவன், ராசிக்கு வந்து ராசிநாதன். இந்த கிரகங்கள்லாம் நல்ல பலன்களை கொடுக்குதுல. இதில் ராசிநாதன் சுக்கிரன் 8 கூடியவனாக வருவார். புதன் 12 கூடியவனாக வருவார். இவங்க 2 பேருமே 8 12 கூடியவனாக வரதுனால தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். இருக்கிற இடத்த விட்டு பக்கத்து ஊர், பக்கத்து மாநிலம், பக்கத்து நாடு. சரியா? நாடுங்கிறது கொஞ்சம் தூரம் தான். நிறைய பேர் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கெலாம் நிறையா பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். சரியா நேரில்? அதெல்லாம் வந்து ட்ரேடிங்கில் போயிடும், வியாபாரத்தில் போயிடும். தொழில் வந்து உள்ளூரில் தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரியா நேரில்? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதாவது ஜவுளி, இந்த டாய்ஸு, பொம்மைகள், வாசனை திரவியங்கள், ப்ரிஃப்யூமு, இது மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்களா? கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டது. இது மாதிரி தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் லாபமாக இருக்கும். அந்த கிரகங்களோட அம்சம் தாங்க. இப்போ ராசிக்கு வந்து சுக்கிரன் பார்த்தாருன்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் தொழிலையும் குறிக்கும், கூட்டு தொழிலை குறிக்கும். ஜாயிண்ட் வெச்சர் போட்டு வேலை செய்கிறவங்க, மனைவி பேரில் வேலை செய்கிறவங்க, 4-5 பேர் சேர்ந்து செய்கிறவங்க, டீமாக செய்கிறவங்க, இதெல்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது. சரியா? சில பேர் வந்து கையில் காசு இல்லைன்னு சொல்லி 2-3 பேரை பார்ட்னராக வச்சுக்குவாங்க. பார்ட்னராக இருந்து சில தொழில் பண்ணுவாங்க. ஒரு கடை வச்சுருப்பாங்க, ஜவுளி கடை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா டெக்ஸ்டைல் ஷோரூம் வச்சுருப்பாங்க,
இல்லைன்னா பட்டு நூல் செய்வாங்க, அதெல்லாம் இருக்கும். 4-5 பேர் சேர்ந்து செய்வாங்க, அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். பட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிலையாக இருக்குது. சரியா எல்லாம் நல்லா தான் சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு கெட்ட பலனே கிடையாது. அப்புறம் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா ஜாதக ரீதியாக லக்கண ரீதியாக தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ துலாம் ராசியில் வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு வந்து சுக்கிர தசை நடக்கும், நல்லா இருக்காது. இல்லை துலாம் ராசியில் துலா லக்கணத்திலே பிறந்திருப்பீங்க, அவங்களுக்கு வந்து செவ்வாய் தசை நடக்கும், செவ்வாய் தசை நல்லா இருக்காது. சில பேருக்கு இதில் தசாபுத்திக்கு நல்லா இருக்காது. சரியா ராசிக்கு லக்கணத்துக்கும் சில தசாபுத்திகள் ஒத்து போகாது. குறிப்பாக லக்கணத்தை தான் சொல்ல முடியும். சரியா பொதுவாக இப்போ துலாம் ராசியில் மத்தியம வயதில் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம்னா சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ராகு திசை ஒரு 10 வருஷம் போச்சுன்னா அடுத்து குரு திசை 16, 26, அடுத்து வந்து சனி திசை ஒரு 19, 26, 19, 45. ஸோ சனி திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ மத்தியம வயதில் இருப்பீங்க. சரியா சனி திசை புதன் திசை இப்படி தான் நடக்கும் உங்களுக்கு. சனி திசை புதன் திசை நடக்கிறவங்களுக்கு, சனி திசை நடக்கிறவங்க துலாம் ராசியில் கடக லக்கணம் சிம்ம லக்கணம் நல்லாவே இருக்காது. அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ கேட்குறவங்கள சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம், கடக லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, சனி திசை நடக்கும், வயசு 45 வயசு அந்த ரவுண்டில் இருக்கும், நல்லா இருக்காது. சனி பகவான் வந்து 2, 4, 7, 8, 12 இருந்தாருன்னா பரட்டி எடுத்துருவார். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், சண்டை நடக்கும், பணப்புழக்கம் இருக்காது. 4ஆம் இடத்துல இருந்தாலும் வீடு நல்லா இருக்காது, வண்டி வாகனத்தில் பிரச்சனை வரும், தாயாருக்கு முடியாமல் போயிடும், எதை தொட்டாலும் விளங்காது. 7ஆம் இடத்துல இருந்தால் கணவன் மணி பிரச்சனை தான், சண்டை தான், போட்டு பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. 8ஆம் இடம் இருந்தால் வாழவே முடியாது. 12ஆம் இடத்துல இருந்தால் தூக்கம் கட்டு போயிடும். ஸோ 2, 4, 7, 8, 12 இருந்தாருன்னா சனி பகவான் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா லக்கணத்துக்கு வந்து ஆகாதவராக இருப்பார். துலாம் ராசிக்கு வந்து அவர் வேண்டியவராக இருந்தாலுமே லக்கணத்தை ஆகாமல் இருந்து நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இவங்களும் என்ன பண்ணணும்னா வாரந்தோறும் சனிக்கிழமை கற்பனசாமியை கும்பிடணும். சரியா கற்பனசாமியை கும்பிடுறது மிக சிறப்பு தான். ஏன்னா அவர் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராகுவோடு சேர்ந்து பார்க்கறதுனால கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். சரியா வாரத்துக்கு வாரம் போனாலும் சரி, இல்லைனா மாதத்துக்கு ஒரு நாள் கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். இந்த சனி திசை நடக்கிறவங்க, குறிப்பாக கடக லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க, அதுபோக வந்து மேச லக்கணம் விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு மத்தியம பலனை தான் கொடுப்பாரு சனி பகவான். மேச லக்கணத்தை விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ரொம்ப அள்ளி கொடுக்க மாட்டார், 100க்கு 40 கொடுப்பாரு. 100 கிடைக்க வேண்டியதில் 40 ரூபா கொடுப்பாரு. அதேமாதிரி தனுசு மீனத்துக்கு ஓரளவு 50க்கு 50 கொடுப்பாரு. சரியா 50% நல்லது கொடுப்பாரு. அதேமாதிரி ரிஷப லக்கணம் துலா லக்கணம் வாரி வழங்குவார். இப்போ நீங்கள் துலாம் ராசி ரிஷப லக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்து சனி மகா திசை நடக்கணும், வாரி வழங்குவார். ராஜ யோகாதிபதி. சரியா நல்ல பலன்களை கொடுப்பாரு. மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார். 100க்கு 70% நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்படி தாங்க பலன்கள் மாறும். சரியா இப்போ சனி திசைக்கே வந்து இப்போ லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி புதன் திசைக்கும் சொல்லலாம். சரியா புதன் திசை நடக்கிறவங்களுக்கு வந்து லக்கண ரீதியாக பார்த்தோம்னா விருச்சிக லக்கணம் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்லா இருக்காது, போட்டு பரட்டி எடுத்துருவார், அவயோகியாக வருவார், நல்லா இருக்காது. அவங்களாம் பெருமாளை கும்பிடணும். மாதந்தோறும் ஒரு புதன்கிழமை இரவு 8 to 9 பெருமாளை கும்பிடணும். இதெல்லாம் லக்கண ரீதியாக தசை நடக்கிறவங்களுக்கு. சரியா துலாம் ராசியில் மேச லக்கணம் விருச்சிக லக்கணங்களுக்கு புதன் திசை நல்லா இருக்காது. தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பலனை கொடுப்பார். மரகாதிபதி 2, 3, 7, 8, 12 உட்காந்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி பலன்களை குறைச்சிருவார். அந்த ஆதிபதி விஷயத்தை கெடுத்துருவார். 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஆள் சோர்ந்து போயிடுவாங்க, தைரியம் இல்லாமல் போயிடும், அலைச்சலாக இருக்கும், காரிய அணுகுல இருக்காது, உடன் பிறந்த தம்பி தங்கச்சியால் பிரச்சனை இருக்கும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்படி தான் பலன்கள் இருக்கும். சரியா அந்த மாரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பாக வரும். தனுசு லக்கணத்துக்கு கண்டிப்பாக வரும் புதன் திசையில். ஏன்னா லக்கணத்துக்கு 7 கூடியவன். சரியா கண்டிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை, இல்லைன்னா சொந்த பந்தத்தில் பிரச்சனை, அவர் இருக்கிற இடத்துக்கு பொறுத்து சாரம் எந்த சாரம் வாங்கியிருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அமைப்புகள் மாறுபடும். சரியா 7ஆம் இடங்கிறதே கூட்டு தான், கூட்டு தொழில் கூட்டினியாக இருக்கிறது. 7ஆம் இடம் என்ன, கணவன் மனைவி கூட்டு சேருது தானே. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிஃபோர் மேரேஜ்னா என்ன, 2 பேரும் ஒன்று சேராங்கன்னு அர்த்தம். அதான் 7ஆம் இடம், ஒரு இண்டிகேஷன், இணைப்பு. ஓகே நிறைய சொல்லலாம் நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள், கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேள்விகள் கேளுங்க, உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், உங்கள் தசையை சொல்லுங்கள், அந்த கிரகம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். அது கண்டிப்பாக நான் பரிகார வழிபாடு சொல்லுவேன், என்ன சூழ்நிலைன்னு சொல்லுவேன். உங்கள் ஜாதகத்தை பார்க்காலே ஓரளவு என்னால் சொல்ல முடியும். இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், 23 நிமிஷம் பேசியிருக்கிறேன். ராசிக்கு பலனை சொல்லிட்டு லக்கண ரீதியாக சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்லலாம், 9 கிரகங்களுக்குமே தசாபுத்தியை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். உங்களுக்கு கரெக்டாக சேரும். இப்போ இந்த இவ்வளோ தூரம் சொன்னதுலேயே நான் அந்த சனி திசை புதன் திசை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குறிப்பிட்ட லக்கணத்துக்கு நல்லா இருக்காதுன்னு. அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க, நடந்த ஆள் கொடிசோர யோகங்கிறான், குஜ்ஜுக்கேது யோகங்கிறான், நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நமக்கு எல்லாம் பிச்சுட்டு போதே, குஜ்ஜும் இல்லை ஒன்றும் பிச்சுட்டு போதே அப்படி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லக்கண ரீதியாக நல்லா இருக்காது. சரியா பார்த்துக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து போடுறேன். நான் சொன்ன வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு சொல்லுக்கும் சொல்லியிருக்கிறேன். ஆவரேஜாக பண்ணுங்கள். ராசிக்குன்னு எடுத்துகிட்டீங்கன்னா இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து யாரை வழிபாடு பண்ணணும்னா கற்பனை சாமியை தான் கும்பிடணும். ராசிக்கு பொதுவாக ராசிங்கிறது மனம் உடலை குறிக்கும். ராசிக்கு வந்து கற்பனை சாமியை கும்பிடுங்க. ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடம் வந்து ராகு சனி பார்வையில் இருக்குது. அவர் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வீடியோ போடுறேன். சரியா ஒரே வீடியோவில் நிறைய பேச முடியாது. 30-40 நிமிஷம் பேசணும்னா நிறைய பேர் அந்த வீடியோவில் இருந்து பார்த்தே போயிடுறாங்க. ஆமாம் இந்த ஆள் எதனா சொல்லிட்டு இருப்பான்னு போயிடுறாங்க. இன்றைக்கி ஷார்ட் வீடியோ போட்டோம்னா தான் பார்க்குறாங்க. பரபரப்பாக தம்மையில் போடணும். அந்த ஜோதிடர் விஷயமாக சொல்கிறானா, தனிப்பட்ட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறானா, ஆராய்ச்சி பண்ணுறானா, அதெல்லாம் யாரும் பார்க்குறது கிடையாது. ஏதோ கவர்ச்சியாக இருக்கணும்.
இன்றைக்குமே கவர்ச்சிக்குள்ள மதிப்பு மற்றதுக்கு இல்லை. சரியா? இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்குது. அதில் ஜோதிடமும் இருக்குது. இது ஒரு சின்ன வருத்தம் தான் எனக்கு. இருந்தாலும் நான் அந்த வீடியோ தலைப்பு அப்படி தான் போடுவேன். கோடிகளுக்கு கொடுக்கும் குஜிக்கு ஏதோன்னு போடுவேன். நீங்கள் எல்லாத்துக்கும் கோடி கிடைக்காது, ஆனால் சில பேர் கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன அமைப்பில் அந்த தசாபுத்தி லக்கண ரீதியாக தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கோடிகள் கிடைக்கும். நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தை சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயோடு நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.